ஸோ இன்னொரு தடவை ஃபேட்டிமா வித் ஜாக்னி ஐ லவ் யூ. சூப்பர் சார், we love it too. அப்படியே எல்லாமே உங்களுடைய முகங்கள் கேமரால தெரியுற மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னு எல்லாமே ரெடி. இப்போ என்னுடைய ஏடி டீம்ஸ் வந்து அவங்க பண்ணின விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து அங்கே எனக்கு எதுவுமே தெரியல. எடிட்டில் பார்க்கும்போதும் டப்பிங்கில் பார்க்கும்போதும் இந்த பசங்க என்னென்ன விஷயங்கள் மாற்றி பண்ணி வச்சுருக்கானுங்க. இது என்ன இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சு, இந்த இப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து எப்படி கரெக்டாக அந்த அம்மா குடத்தை தூக்கிட்டு லாஸ்ட் ஃப்ரேமில் எப்படி கிராஸ் பண்ணிச்சு, இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இது எல்லாமே நீங்கள் பண்ண விஷயத்த நான் எந்த இப்போ டைம் இல்லை என்னாலும் சொல்ல. தேங்க்ஸ் கைஸ், ஐ நெவர் ஃபர்கெட் யூ. யூ ஆர். தேங்க்யூ சார். ரமேஷ் ஒரு ஸ்டில் சார். லுக் சென்டர் சார். லுக் சென்டர் சார். உட்கார் ஒரு நிமிஷம். வீடியோ கேமரா. ஒன் செகண்ட். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் நன்றி, ஸ்பெஷலி சசி சார், ரியாலி சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. தனியாக சொல்ல முடியாது, பட் கமலா தேட்டர் விஷ்ணுக்கு சிறப்பு நன்றி. பொதுமக்கள் வெளியில வெயிட் பண்ணி ஒரே செகண்ட் என்னுடைய ஏடிடி ரொம்ப என்னால் மறக்க முடியாத, என்னால் சொல்ல முடியாத நன்றியை சும்மா சாதாரண ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை கொண்டு போய், எஸ்பெஷலி நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி சார் வராரு. ஓகே, ஆனால் கதையை கேட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டு ஒரு சீனில் வந்தால் கூட வரதா இருந்தால் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் சார். அப்போ அந்த அளவுக்கு நல்ல படம். நான் வரேன் சார். இப்போ எல்லாம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோஸ் வர்றாங்க. அதனால் அந்த படத்தில் சக்ஸஸ் எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல. இந்த படத்தில் கடைசி 40 நிமிஷத்தில் தான் சார் வர்றாரு. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் வரும். அப்படி தான் நான் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். எனக்கு ரெண்டு பாஸ். முதல் பாஸ் வந்து என்னை நம்பி கோடிக்கணக்கில் படம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர், தட் இஸ் விஜய் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு வேணால் இதில் காமிக்கிறேன். படம் பார்த்த அன்னைக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தையை போட்டுட்டு சூப்பர் சார் தேங்க்யூன்னு போட்டார். ஓகே, அந்த பாஸ் கிட்ட நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்காரு, ஆடியன்ஸ். ஓகே, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோட நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட்டை கொண்டு போகிற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணும்போது ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நாமளாக போயிட முடியாது இல்லையா? அந்த கதவை, அந்த ஒரு கதவு நடுவில் இருக்கும். அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிறவங்க ப்ரெசன்ட் மீடியா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷத்தோட அந்த சூப்பர் பாஸ் கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான். தட் இஸ் நூறுசாமி. அப்படி ஓகே, அப்படி அந்த தாயை மனுஷியா பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிடுறேன். அவருடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. பாஸ்கர் எல்லாருமே கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். நாம எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃப்பை நாம ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம்.
ஓகே, நீங்கள் எந்த அம்மாவோ நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அது கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அம்மாவை மனுஷியாக பார்க்குறான். நீ எனக்கு கொடுக்கறது முக்கியம் இல்லைம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன முதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்கே இந்த கதையே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன் தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே அம்மாவை வந்து முதல் தடவை மனுஷியாக பார்க்க ஆரம்பிக்கும். அது நடக்கும். இதுக்கு ரொம்ப உறுதுணையாக பணம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகான படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த நிமிஷத்தில் தேங்க்யூ சார். ரொம்ப 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 நன்றி விஜய் ஆண்டனி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூவில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, 2வது வந்து பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து மக்கள் மனசில் நீங்கள் எழுத கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா என்னை லவர் பாயை மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூலையும் கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்ன்னு சொல்ல வச்சிட்டீங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மூட்டில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி விஜய் ஆண்டனி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் ரமேஷ், குரூப் ஸ்டில் உண்டு. காஸ்டியூம் டிசைனர் வந்து நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட கமிட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இல்லை இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த காஸ்டியூமையும் போயிட்டு கள்ளக்குறிச்சியில், அதுவும் வளையம்பட்டில் விரியூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இப்போ தான் போய் எடுப்பேன்னு சொல்லிட்டு அணை பிடிச்சி அங்கே நின்று எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அப்புறம் சதீஷ் நான் இந்த படத்தினுடைய டிஓபி நமக்கு தர்ஷன் கிர்லோஷ், அவர் வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். பட் ஷூட்டிங் வந்தப்போ சதீஷ் வந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட்டராக உள்ள வர்றாரு. நான் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நிறைய க்ரெயின் ஷாட் இருக்கும், நிறைய ட்ரக்கிங் இருக்கும், ஸ்டெடிகம் ஷாட் இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் கிம்பலில் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சார். அதுக்காக பயங்கர சல்யூட். தேங்க்யூ. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக நிச்சயமா பேசணும் சதீஷ் சார். As simple and as short as that. Thank you மட்டுமா உங்களுடைய ஒர்க் நாங்கள் அப்போ திரையரங்குகளில் பார்க்குறோம் சதீஷ் சார். Durga, would you like to share something? Thank you சசி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நிறைய டெமோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் மூவி சார் படத்தில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சுவாசிகா அவங்க ரொம்ப கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்களான்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சசி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்யூ கூட நீங்கள் தேங்க்யூவோட முடிக்காமல் இருந்ததுக்கு. பட் தேங்க்யூ ஸோ மச். 2 பேருக்குமே ஒரு பெரிய நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.